இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி உதவி, தண்டவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு மையம், இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரிடம் தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள். இராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக ரூ.9.16 லட்சம் மதிப்பீட்டில் ஆன 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனமும் ஒருவருக்கு உட்கார்ந்து செல்லும் வாகனமும் மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மருத்துவர் ராஜு வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான் சுனிகம் ஆகியோர் கலந்து கொள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் சந்திரன் வரவேற்புரை நிகழ்த்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளான மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளின் கல்வி தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு மையம், இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம், சுய தொழில் செய்ய வங்கிகளில் கடனுதவி போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூறினார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரும் அமைச்சரும் ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வணக்கம். இந்த வருஷம் நமக்கு வரணுங்கிறத அமைச்சர்களை கேட்டு அதற்கு தேவையான முழு ஒத்துழைப்பு 100% நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 200% நாங்கள் தான் அதை கொடுத்து அத்தனை பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓஏபி அப்ளை பண்ணி ஒரு ஜூன் மாதம் இருக்கும் அப்ளை பண்ணோம். அது இன்ன வரையும் தாமதமாகவே இருக்கு, இன்னும் வரல. அதுக்கடுத்து ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ் வந்து எல்லா டாக்டர்ஸும் இது பண்ணுறாங்க. நியூரோலஜிக்கு மட்டும் ஒரே ஒரு டாக்டர் தான் வர்றாங்க. அவங்களும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டாங்க. புதன்கிழமை வர மாட்டேங்கிறாங்க, வெள்ளிக்கிழமை வர்றாங்க. அதை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாமே கரெக்ட் டயத்துக்கு வரணும். 10 மணிக்கு ஆஜராகும், 2 மணி வரை கேம்ப் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லிடணும் வாரந்தோறும். காது வாய் பேசாத பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து செய்கை மொழி வந்து இங்கே இல்லை. அது வந்து நீ கண்டிப்பாக இவ்வளோ ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவங்களுக்கான செய்கை மொழி செய்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நல்ல அந்த சொல்லிடணும். அப்புறம் பைக் ஓட்டுறாங்க, அவங்களுக்கு படிக்காம ஒரு 10, 12 படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பைக் ஓட்டி தண்ணி கேன் போட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணி இப்படி வேலை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து லைசன்ஸ் தேவைப்படுது. இல்லை லைசன்ஸ் கொடுக்க முடியாது. வண்டி பைக் ஓட்டுறது லைசன்ஸ் கேட்குறாங்க. அந்த அது வந்து 3 சக்கர அந்த இதுக்கு இவங்க வந்து 2 வீலர் ஓட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்தா லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சட்டப்படி கார் டெஃபன் 100% இருக்கிறதுனால அவங்களுக்கு இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு வழிவிலக்கா வேற ஏதாவது ஒரு மாற்றுப்படி அவங்களுக்கு போலீஸ் இந்த பைக் போட்டோ எடுக்கிறது இப்படி பல பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அவங்க ஆர்டி ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 4 மாதம் பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ஒரு விவரமே கிடைக்கல. அதுக்கடுத்து கண்கூட கதையாக நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அதே போல நம்ம மாவட்டத்துடைய வளர்ச்சியையும் மிக சிறப்பாக செய்வார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல கண்டுகொண்டிருக்கிறேன். அதே போல் தென்காசி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக அவர்கள் நியமித்துள்ளார்கள். இருந்தாலும் கூட நமது சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு உண்டானவர். எந்த நேரம் அந்த 2007 தேர்தல் அனுமதி 4வது வருடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரை வருது. இது வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை இந்த 1500 ஒன்று சரி செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு பொறிமுறை அமைச்சு கொடுக்கல, ஒரு சப்போர்ட் இல்லை சார். இதனால
அடுத்த லெவலுக்கு எங்களால் கொண்டு வரல சார். ஏன்னா ரொம்ப எங்கள் சால்வாதான ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணுறது, அவங்க வந்து சப்போர்ட்டே இல்லாமல் ரொம்ப பேர் அதில் ஒரு பகுதியாக ஒரு வாரம் போன வாரங்களில் நிறையா சங்க குழுக்கள் வந்து நினைச்சாலும் அது முக்கியமான சங்கம் பார்த்தா மாற்றுத்திறனாளி சங்கம் நிறையா வந்து சார்ந்த நிறைய சங்கம் அனுசரிக்க போகிற இடங்களையும் பார்த்தா நிறையா பேருக்கு ஸ்கூட்டர் மற்றும் அதை சார்ந்த விஷயம் நிறையா பேர் கேட்டுருந்தாங்க. சைக்கிள் எல்லாமே கேட்டுருந்தாங்க, வீல் சேர்லாம் கேட்டுருந்தாங்க. அதனால நாங்கள் ஒரு மீட்டிங்காக பார்த்தோம். என்னென்னா போன வாரம்னா வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து நம்மளுக்கு மீட்டிங் நடந்தது. அதில் வந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பாக நிறையா பிரசம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது, என்னென்ன மானியங்கள் இருக்குன்னு அவங்களுக்கே நேராக சொன்னால் நமக்கு அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள அது தெரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக பயனடைய வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள பெனிஃபிட்ஸ் யார், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி அவங்க ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அவங்க சங்கத்திலே நிறைய பேர் பதியாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே சென்று எப்படி நம்ம அந்த நலத்த உதவிகளை வந்து எப்படி அதை வந்து வாங்குறதுன்னு தெரியல. அதனால் அதுக்கு ஒரு வழிகாக ஒரு பிளாட்ஃபார்மாக அதை உருவாக்குறதுனால அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். ஒரு எல்லாத்துலையும் பழைய மாவட்ட ஆட்சியர் பழைய கலெக்டர் சார் வந்து ரொம்ப நல்ல உறுதுணையாக இருந்தாங்க. புது மாவட்ட ஆட்சியர் சார் வந்திருக்காங்க. கலெக்டர் சார் இவங்களும் எங்கள் ஒரு நல்ல ஒரு எங்கள் துடிப்பான ஒரு எங்கள் எத்தனை பார்த்துருக்கேன். சுறுசுறுன்னு எங்கே பார்த்தாலும் புரிய வச்சுருக்கேன். என்ன பண்ணணும், நீங்கள் கோயம்புத்தூர், நீங்கள் தஞ்சாவூர்காரர் கோயம்புத்தூர் தான் வந்துருக்கீங்க. எங்கள் ஊர் சுறுசுறு இருக்காது, நல்லா வெயில் அடிக்கும். ஆனால் இந்த ஊரை வந்து பின்தங்கிய மாவட்டத்தை சொல்கிறாங்க. உங்கள் போஸ்டிங் பண்ணுறது கூட பனிஷ்மெண்ட் ரிலீவ் சொல்லுவாங்க. அது கிடையாது. ஏன்னா துருன்னு ஒரு இளைஞரை இந்த பகுதியில் போட்டால் இதனால நிறைய வளர்ச்சிகள் வரணுன்ற நோக்கத்தோட மட்டும்தான் போட்டுருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக தீர்ந்து காட்டணும்னு சொன்னேன். அப்படியே நான் வந்து சார் அப்போதான் நீங்கள் அதெல்லாம் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அது நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்டுக்கு சாரோட போய் இடத்த பார்த்தோம். அது பிளான் பண்ணது ஏதாச்சும் அமைஞ்சது, பெரியவனாவது அமைஞ்சது. எம்பி சார் வந்தாங்க, 3 பேர் பேசணும். பார்க்க போவோம்னு சொல்லி 3 பேர் பார்த்தோம். அது நிறையா ராம மாவட்ட முன்னேற்றத்துக்கு எங்கள் அரசு சார்பாக நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அவரோட அரசாங்க எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளி சங்கத்தால் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட கோரிக்கைகள் என்ன, உங்களோட என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ திட்டங்களை என்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத உங்கள் சார்பாக அவங்க வந்து ஒரு ஆள் மைக்கிறதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் என்னவோ அதை பண்ணிடுவோம். அதே மாதிரி எங்கள் அரசு சார்பில் அவங்க சொல்லுவாங்க என்னென்ன திட்டங்கள் இருக்குது, என்ன மாதிரிலாம் அதை அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நான் பேர் கொடுக்கணும்னு சொல்லலாம். அன்றைக்கி கூட 10 பேர் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதனால் ஓவராலாக ஒன்றை ஒன்றா நீங்கள் வந்து சொல்லலாம். உங்கள் சங்கத்தை சார்ந்த ஒரு தலைவரையாக வந்து அதை பற்றி நீங்கள் பேசவும் செய்யலாம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.